பிரியமானவர்களே, இன்றைக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பித்து நம்பி காத்திருந்தீர்களோ இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகள் சந்திக்கப்படவும் பதில் கிடைக்கவும் தடைகள் விலகவும் வேண்டி எப்படியாகிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும், காண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பலரையும் நம்பி காத்திருக்கிறவர்களும் உண்டு. அப்படி நம்பினவர்கள் ஒரு சிலர் ஏமாற்றியும் நஷ்டப்படுத்தியும் கைவிட்டு விட்டும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டும் போனவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாய், வாழ்க்கையில் விரக்தியும் சோகமும் நிறைந்தவர்களாய், விசுவாசத்தையும் இழந்து போய் செய்வதறியாது இருக்கின்ற உங்களை நோக்கித்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகின்றார். தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றும் உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரின் பேரில் இருக்கும்படி நினைப்பூட்டுகின்றார். இன்றைக்கு நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலைகளும் கடந்து போனாலும் கர்த்தரை நம்புங்கள், அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து கர்த்தரையே நம்பி காத்திருந்தமையினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், விசாரித்து நன்மை செய்தார் என்பதை குறித்து. நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரத்தின் வாசல் இடிந்து கிடக்கிறதை கட்டிவிட வேண்டும் என்றும் அதற்காக ஜெபித்தும் ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான். அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்றும் என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்க, நெகேமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க, ராஜா அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நெகேமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகேமியாவை பத்திரமாய் வழியனுப்பி வைக்கிறதையும் அலங்கம் கட்டப்பட்டதையும் வாசித்து அறிகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று இருக்கிறவைகளை எப்படி நாம் சீர் செய்து முடிக்க என்றும் உங்களின் பொருளாதாரத்தை, பிள்ளைகளை, பணியிடங்களின் காரியங்களை, சரீர பலவீனத்தை, வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜெபத்திலே தெய்வ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கவலைகளை, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார். என்ன வேண்டும், ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அவற்றில் பதில் வரவில்லையே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும் சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார். உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தெய்வ சமூகத்தில் ஜெபத்திலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். உங்களை இயேசு விசாரிக்கிறவரானபடியினால் அவர் உங்களை சந்தித்து விசாரித்து ஆசீர்வதிப்பார். வார்த்தை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாரையும் நன்மை செய்கிற இந்த உலகிற்கு வந்திருக்கிற இயேசுவை அறியாது ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமா இயேசுவையே நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மேலான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து அறிக்க போகிறோம். சங்கீதம் 51 கடைசி வசனத்துக்கு வந்துட்டு வாசிக்கலாமா? 19 அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப தெரியுதுங்களா? பலி பலின்னு பேசிட்டே வருமே, என்ன பலி? அதுக்கு பேரு நீதியின் பலி. ஆமென். செய்த தப்பிதங்களை ஏற்றுக்கொண்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு மனப்பூர்வமாய் ஒத்துக்கொண்டு இனி நான் அந்த தவறு செய்யவே மாட்டேன் அப்படின்னு அறிக்கையிட்டு ஒப்புரவாகி திரும்ப வந்து தெய்வ சமூகத்துல எழுந்து போன ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அதுல நிலைத்திருப்பதுதான் நீதி. ஆமென். அந்த நீதி நிமித்தம் செலுத்தப்படுகிற பலி, இனிமே நான் அப்படிதான் வாழப்போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செலுத்துகிற பலிதான் நீதியின் பலி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னன்னா, நீதியின் பலிகள் மேல் நீர் பிரியப்படுகிறீர். அது மட்டும் இல்ல, அப்பொழுது ஒரு பலிபீடத்தின் காளைகளை பலியிடுவார்கள். இதுதான் பலி அப்படிங்கிற, நீதியுள்ள ஒரு பலி வேணுங்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், நிறைய முறை ஆண்டவர் சமூகத்துல வந்து இனி செய்ய மாட்டோம், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு பலியிடுகிறோம் இல்லையா? ஆனா திரும்ப செஞ்சிடறோம்ல. பவுல் சொல்லுகிறார், நானல்ல எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு பாவக்குரல் கேட்குது பாருங்க. நாம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, ஜெபத்தின் நிமித்தமாக, கர்த்தருக்கு நிலைத்திருப்பது நிமித்தமாக, உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம வந்து இழுக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட சிலுவை நினைத்து, அவர் சிலுவை ரத்தத்தை நினைத்து, அவர் சமூகத்துல வந்து விழுந்து கிடப்பது நிமித்தம் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். ஆமென். பாவத்தின் குரல் கேட்காதபடி நம்ம காதுகள் அடைக்கப்பட்டு தேவ சத்தம் கேட்கிற காதுகளா அது மாறும். எப்ப நம்ம அவருக்குள்ளாக நிலைத்திருந்த நீதியின் பலியை செலுத்த எப்ப முற்படுகிறோமோ அப்ப அது நடக்கும். மேல்வசனம் வாசிக்கலாமா? சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமிலும் மதில்களை கட்டுவீராக. ஆமென். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். சீயோன்னா நீங்க தான் இல்லைங்களா? வேதத்தின் பிரகாரம் வார்த்தையை சுமக்கிற நீங்க தான் சீயோன். அப்படி பிரியத்தின்படி உங்களுக்கு நன்மை நடக்கும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறாங்களோ அந்த இடங்கள்லாம் எருசலேம் ஒருவேளை இடிந்து போய் கிடைக்கலாம், ஒருவேளை அது கட்ட முடியாம கிடைக்கலாம், ஒருவேளை அது யாரால தாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கட்டுவீராக. கட்டுவார். நெகேமியா எருசலேம் மதிலை கட்டு அவ்வளவு ஆசையா அந்த அலங்கத்தை கட்டுவதற்காகவே அவ்வளவு நிமிஷம் ஆயிட்டு வந்து அதை கட்டி முடித்தான். அப்ப இன்றைக்கு அந்த பாரமும் அந்த தாகம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் நம்ம அநேகத்தை கட்டுகிறவர்களா இப்போ வந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இன்னைக்கு எங்களுக்கு பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை நாம மகிமை கொள்வதாக தொடர்ந்து இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற வார்த்தைகளினால் உங்கள் மனது எளிதில் புண்படுகிறது. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதிற்குள்ளே வைத்து புலம்பிக் கொண்டிருப்பதால் உங்களுக்குள்ளே மன அழுத்தமும் அதிகரிக்கின்றது. உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. எப்பொழுதும் எதையோ நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றே நான் உன் காயங்களை ஆற்றுவேன். இனி மனிதர்கள் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். எதை எடுத்தாலும் தோல்வி, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகள், இவைகள் உன் எதிர்காலத்தை குறித்த பயத்தை உனக்குள் உண்டாக்கி உன்னை காயப்படுத்தும். எதிர்காலமே இல்லை என்று சோர்ந்து போக செய்யும். கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படும் அனைத்து காயங்களையும் இன்றே நான் என்னுடைய வார்த்தையினாலே ஆற்றி உன்னை தேற்றுவேன். பயப்படாதே பிரியமான தேவ பிள்ளைகளே. இந்த வார்த்தைகள் நிஜமானது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாது. வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காயப்பட்ட உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக, சமாதானத்தின் நாளாக தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளங்களை மீண்டுமாய்
இந்த ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 3ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், இங்கே அன்பினுடைய தன்மையை குறித்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, ஐக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த அன்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் மனுஷருடைய பாசையோ தூதருடைய பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் மேலான காரியம் ஒரே ஒரு காரியம்தான், அன்பு என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்து நம்மேலே இவ்வளவு அன்பு வைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்புக்கு இந்த நாட்களில் ஈடு இல்லை. ஜீவனையே குமாரனாகிய இயேசு நமக்காக தந்து அன்பு கூறுகிறது என்றால் அதுக்கு மேலாக இந்த நாட்களிலே நாங்கள் எதை இந்த நாட்களிலே சொல்ல முடியும்? அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அப்படியாக அன்பை குறித்து பார்க்கிற வேளையிலே அன்பு இந்த நாட்களிலே அன்பினுடைய ஆழம் அகலம் இதை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அதனால இந்த வேத பகுதியில பார்க்கிற வேளையிலே இந்த வேதம் சொல்லுகிறது, அன்பு எப்படிப்பட்டதாம்? அயோக்கியமானதை முதலாவது செய்யாதாம், 2வது தற்பொழிவை நாடாதாம், 3வது இந்த நாட்களிலே சினமடையாதாம், 4வது தீங்கை நினையாதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த 4 காரியங்களை குறித்து இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அன்புக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே அன்பு இல்லாத நிமித்தம்தான் பாருங்கள், தேசங்களுக்கு தேசங்கள் பிரச்சனைகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே பிரச்சனைகள். அவருடைய மூல காரியம் என்னவென்று பார்ப்போமா இருந்தால் அன்பு குறைவினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஒருவர் நமக்கு தீங்கு செய்கிற வேளையிலே நமக்குள்ளே அன்பு இருக்குமா இருந்தால் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மன்னித்தது போல் இந்த நாட்களிலே மன்னித்து மறந்து விடுவோம் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜீவனை விட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் ஜனங்கள் அவரை குறித்து அவருக்கு செய்த கொடுமைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் மேலே பொய்யான குற்றங்களை சாட்டினது மட்டுமல்ல, அவரை சிலுவை மரணம் வரைக்கும் கொண்டு வந்தது ஜனங்களுடைய காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், போற்றியவர்கள் அவரை இந்த நாட்களில் அடித்து அவருடைய முதுகை உள்ள நிலத்தை போல் இந்த நாட்களில் ஆக்கினது மட்டுமல்ல, முள்முடியை வைத்து இந்த நாட்களிலே அவரை அங்கே கல்வாரி பாதையில நடக்கும்படியாக வைத்தார்கள். எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகிப்பதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் அதுதான் அவர் நம்மேலே வைத்த அன்பு என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரோடு இந்த நாட்களில் ஒரு நேசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் இருக்கிறோமோ, ஆனால் இந்த நாட்களிலே ஒரு முடிவை இந்த நாட்களில் எடுப்போம். இந்த நெருந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களோடு இந்த நாட்களிலே ஒப்புரவாகவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பிலே நிறைந்திருந்தால்தான் நாங்கள் எப்பொழுது இந்த நாட்களை மறிக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே சேர்த்துக் கொள்ளப்படுவர்களாக இருப்போம். மறித்ததற்கு பின்பாக இந்த நாட்களிலே ஒருவனை மன்னிக்க முடியாது, ஒருவனுக்காக இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண முடியாது, ஒருவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த பூமியிலே நாங்கள் இந்த சரீரத்தோடு இருக்கிற வேளையில்தான் அன்பா இருந்து இந்த நாட்களிலே மற்றவருடைய குறைகளை மன்னித்து மறந்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் யார் யாரை மன்னிக்க வேண்டுமோ, யார் யாருடைய காரியங்களை இந்த நாட்களை நீங்கள் மறந்து விட வேண்டுமோ மறந்து ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருங்கள்.
அப்பொழுது தேவன் உங்களுக்கு மன்னிப்பை தருவார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நாங்கள் எப்பொழுது அன்பு கூர்ந்து நாங்கள் மன்னிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளே வெளிப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.